ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ராஜ்மா 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மார்னிங் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஈவினிங் செய்கிறக்கு தண்ணி வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்திக்கலாம். மார்னிங் செய்கிற மாதிரி இருந்தால் நைட் ஊற வச்சுக்கணும். ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் மார்னிங் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஊறுனா போதும். கொஞ்சமாக மஞ்சத்தூள். 6 விசில் வந்துச்சுன்னா நல்லா வெந்துடும். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். 6 விசில் வந்திருக்கு பாருங்கள். ஓப்பன் பண்ணுறேன். ராஜ்மா சூப்பராக வெந்துருச்சு. தாளிப்புக்கு எண்ணெய் காஞ்சதையும் கடுகு நல்லா பொரியணும். உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை. உங்களுக்கு விருப்பம்னா பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கோங்க. நல்லா வதங்கினதையும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. 1 நிமிஷம் இது நல்லா எண்ணெயில் வறுக்கணும். வேக வச்சு தண்ணி வடிச்சிருக்கிற ராஜ்மா சேர்த்திக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. துருவின தேங்காய் சேர்த்திக்கலாம். மல்லி இலை சேர்த்திக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.